இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம், ஜெபத்தின் காலம். திருப்பாடல் 138 3 இன்று நாம் தியானிப்போமா? நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். மன்றாடினேன், மீண்டு வந்தேன் என்று நாம் சொல்லலாம். தவக்காலம் என்பது மன வலிமையின் காலம். ஏன்? இது ஒரு ஜிம் பயிற்சி அல்ல, தவக்காலம் பயிற்சி. தவக்காலம் என்றாலே நம்ம ஊர்ல ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சிக்கன் சாப்பிட முடியாது, சிக்கன் சாப்பிடாம எப்படி, பிரியாணி சாப்பிடாம எப்படி, ஐயோ சீரியல் பார்க்க முடியாது என்று உடலை வருத்துவதிலேயே நாம் கவனம் இருக்கிறது சிலருக்கு. ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது மனதிற்கு வலிமை. தவக்காலம் என்பது உடலை சுருக்குவதற்காக அல்ல, நம் உள்ளத்தை விரிவுபடுத்துவதற்காக. உடல் இழைக்க செய்வது டயட், உள்ளத்தை உறுதிப்படுத்துவதனுடைய தவம். நிறைய பேர் அதை செய்வதில்லை, செய்வர்களுக்கு இது. ஒரு நபர் தவக்காலத்தில் நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் என்று சபதம் எடுத்தார். ஆனால் அவர் முன் ஒரு ஜிலேபி வைத்த போது, ஆண்டவரே, இது உமது சோதனையா, இல்லை நீர் எனக்கு தரும் பரிசா என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு முடிச்சிட்டார். நம்மிடம் பக்தி இருக்கிறது, ஆனால் மன வலிமை இல்லை. நிறைய பேரிடம் பக்தி இருக்கிறது, பக்தி குறைவில்லை, ஆனால் மன வலிமை இல்லை. மன வலிமை இல்லாத பக்தி பேட்டரி இல்லாத செல்போன் போல. பேட்டரி இல்லாத செல்போன்ல ஏதாவது பயன் இருக்கா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பயன்படுத்த முடியாது. பார்க்க அழகா இருக்கும், யாரிடமும் பேச முடியாது, கடவுளிடம் கூட பேச முடியாது. எனவே இந்த தவக்காலத்தில் தவம், ஜெபம், நோன்பு, இவை மூன்றும் மன வலிமையின் 3 தூண்கள். சுருக்கமாக விவிலிய உதாரணங்களோடு நாம் ஒரு சிலவற்றை பார்க்கலாம். ஜெபம் ஒரு சிக்னல் தேடும் ஆன்மா. நான் மன்றாடிய நாளில் இது ஒரு அழைப்பு. கெத்செமனி தோட்டத்தில் இயேசு, ஆண்டவரே, இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று மன்றாடிய போது வானதூதர் அவனுக்கு மன வலிமையை கொடுத்தார். ஜெபம் என்பது கடவுளிடம் லிஸ்ட் போடுவது அல்ல. மளிகை கடையில இந்த சூப்பர் லிஸ்ட் போடுவது அல்ல, அவரிடமிருந்து பவரை எடுப்பது. நாம் போனில் சார்ஜ் போடுவது போல ஜெபத்தில் ஆன்மாவிற்கு சார்ஜ் போடக்கூடிய காலம் தான் இந்த தவக்காலம். அந்த ஜெபத்தினுடைய தவக்காலத்துடைய முதன்மையானது ஜெபம். இரண்டாவது நோன்பு. வயிற்றுக்கும் மனதுக்கும் இடையிலான போர் நடப்பது. எலியா இறைவாக்குனர் 40 நாட்கள் நடந்தார். அந்த உணவின் வலிமையால் இறைமலைக்கு சென்றார். நம்மில் பலர் நோன்பு இருக்கும் போது மற்றவர்களை கடிந்து குதறி விடுகிறோம். நான் சாப்பிடல, அதான் எனக்கு கோபம் வருது என்று சொல்லுவோம். நோன்பு என்பது உணவை விட்டு விடுவது மட்டுமல்ல, நம்முடைய முன் கோபத்தை விடுவது. வயிற்று பசியை விட நம் மனதினுடைய ஈகோ பசியை அடக்குவதுதான் கடுமையான நோன்பு. அதை இன்று பலர் செய்வது இல்லை. மூன்றாவதாக தவம், திசை மாறும் பயணம். சக்கேயு அவர் தன் ஜெபத்தில் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தார். அதுதான் உண்மையான தவம். தவம் என்பது வெறும் சாம்பல் பூசுவது அல்ல, நம்மிடம் உள்ள தேவையற்ற சுமையை குறைப்பது. சுமை குறைந்தால் தானாகவே மன வலிமை கூடும் என்பது அர்த்தம். எனவே இந்த மன வலிமைக்கு எப்படி செல்வது, இந்த பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் என்ன என்று நாம் கேட்டோம் என்றால், திருப்பாடல் கூறுகிறது, சொல்லும் அந்த நிலைக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும். முதல்ல உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பலவீனமானவன் என்று சொல்ல வேண்டும். பேதுரு கடலில் மூழ்கும் போது ஆண்டவரை காப்பாற்றும். அங்குதான் அவருக்கு மன வலிமை, பாறை என்கிற வலிமை தொடங்கியது. மன வலிமை குறையும் போது ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு வலிமையூட்டுவிட துணையும் என்னால் அனைத்தும் செய்ய முடியும் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய பவுல் கூறுகிறாரே, அந்த வார்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
இங்கே நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையும் உண்டு. சாத்தான் தம்மை பாவத்தில் விளைவிக்க முயற்சிக்கும் போது அவன் நம் உடலை தாக்க மாட்டான், நம் மனதைத்தான் முதலிலே தாக்குவான். உன்னால் முடியாது, நீ பாவி என்று காதில் ஓதுவான். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், நான் மன்றாடிய நாளில் என் கடவுள் எனக்கு வலிமை தந்தார், போய் தொலை என்று சொல்ல வேண்டும். தவக்கால மன வலிமை பயிற்சியினுடைய பலன் பெறும் ஆன்மாவாக நம்முடைய ஆன்மாவை மாற்ற வேண்டும். தவக்காலத்திலே உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய நடைமுறை பயிற்சி என்ன? முதல் நிலை மன்றாடிய நாள். மன வலிமை என்பது நம்மிடமிருந்து வருவதல்ல, அது கடவுளிடமிருந்து வருவது. தினமும் காலை எழுந்தவுடன் முதல் 5 நிமிடம் எதையும் யோசிக்காதீர்கள். ஆண்டவரே, இன்று நான் கோபப்படும் போதோ சோர்ந்து போகும் போதோ எனக்கு உம்முடைய பவர் வேண்டும் என்று மட்டும் கேளுங்கள். எழுந்தவுடன் கேளுங்கள். மோசே கைகளை உயர்த்தியவரை இஸ்ராயேல் வென்றார்கள். உங்கள் ஜெபக்கைகள் உயர்ந்து இருக்கும் போது மன வலிமை ஒருபோதும் குறையாது. இது படிநிலை 1. 2, செவிசாய்த்தீர் என்கிற வார்த்தை விழிப்புணர்வு பயிற்சி. நம்மில் பலர் கடவுள் பதில் தருவதே தெரிவதில்லை. ஏனென்றால் நாம் அவர் பேசுவதை கேட்பதே இல்லை. நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 2 நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்களுடைய மொபைல், உங்களுடைய டிவி எதுவும் இல்லாமல் அமைதியாக இருங்கள். கடவுள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப மாட்டார். மனச்சாட்சி வழியாகத்தான் பேசுவார். அந்த சிறிய குரலை கேட்க தவக்காலத்திலே பழகுங்கள். 3வது படி, மனிதருக்கு வலிமை அளித்தீர், செவிசாய்த்தீர், வலிமை அளித்தீர். வார்த்தை சிகிச்சை, இந்த வேர்ட் தெரப்பி என்று சொல்லுவோம். மனம் வளைவிடமடையும் போது, உதாரணமாக யாராவது உங்களை திட்டும் போது, தவறான அவதூறு வார்த்தைகளால் பேசும்போது, உங்களை பழி சுமத்தும் போது, அல்லது கடன் சுமை உங்களை அழுத்தும் போது, அல்லது நோய் உங்களிடம் வந்து உங்களை எதிர்மறை எண்ணங்களை வரும், அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இறைவார்த்தையை உங்கள் பாஸ்வேர்டை போல வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணெய் வருகின்ற போது திருப்பாடல் 138:3 என் மனதிற்கு வலிமை அளித்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று 3 முறை கூறுங்கள். இயேசு பாலைவனத்தில் சாத்தானை சந்திக்கும் போது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல என்ற வார்த்தையை அவர் ஆயுதமாக பயன்படுத்தினார் அல்லவா? நீங்களும் அந்த வார்த்தைகளை சொன்னால் உங்கள் மனதில் பயம் ஓடிவிடும். படி 4 என்ன? நோன்பு என்னும் தசைப்பயிற்சி, இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் என்று சொல்லுவோம். உடற்பயிற்சி கூடத்தில் எடையை தூக்கத்தான் தசை வளரும். அதுபோல் வேண்டாம் என்று சொல்லத்தான் மன வலிமை வரும். தீமைகளுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிற போதுதான் மன வலிமை வரும். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு தவிர்த்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலாம், ஆனால் தேவையில்லாதவாக இருக்கலாம். உதாரணமாக, ஒருவேளை காபி, அல்லது 1 மணி நேர சமூக வலைதளம், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்ற எல்லாவற்றையும் தவிர்த்து பழகிக் கொள்ளுங்கள். என் மனதிற்கு நான் தான் ராஜா, என் ஆசைகள் அல்ல என்கிற அதிகாரத்தை நிலைநாட்டுங்கள். அடுத்தபடியாக இரக்கம் எனும் உறுதி, the strength of mercy. மிக பெரிய மன வலிமை எது தெரியுமா? தப்பு செய்தவனை தண்டிக்க அதிகாரம் இருந்தும் அவனை மன்னிப்பதுதான். இந்த வாரம் உங்களை நோகடித்த ஒரு நபருக்காக 1 நிமிடம் செபியுங்கள். பழி வாங்குவது பலவீனம், மன்னிப்பதுதான் உச்சக்கட்ட வலிமை. சிலுவையில் இயேசு மன்னிப்பு வழங்கிய போதுதான் சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. எனவே இந்த வாரத்திலே உங்களுடைய ஆன்மீக சிற்றுண்டி, இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்நாக் என்ன? சோதனை வருகிற போது முழந்தாள் படியிட்டு ஜெபியுங்கள். நீங்கள் முழங்கால் இருக்கிற போது சாத்தானால் உங்களை வெல்ல முடியாது. எனவே உங்கள் தலை அவனை உயரத்தில் கடவுளிடம் இருக்கும். அநீத கவலை, ஆங்ஸைட்டி, அவைகளை முதலிலே விட்டு விடுவோம். தலைக்குள் சுமக்காதீர்கள். கவலை என்பது நாளை நடக்கப் போகும் 2 நிலை. இன்றே நமது வரவேற்பறையில் அமர வைப்பது கவலை. நாளை நடக்குமா நடக்காதா தெரியாது, ஆனால் இன்றே அவற்றை வாழ வைப்பது கவலை. உன் கவலை எல்லாம் ஆண்டவர் மேல் ஒப்புக்கொடு. திருப்பாடல் 55:2.
22. கவலைப்படுவது என்பது உண்மையில் கடவுளின் பராமரிப்பின் மேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு சமம். நாம் கவலைப்படுவதால் நம் தலையில் ஒரு முடி நரையை கூட மாற்ற முடியாது. ஆனால் டை அடிப்பதற்கான செலவை அதிகரிக்க முடியும். நாம் கவலைப்படுவதால் சிக்கல்கள் தீராது. ஆனால் நமது பிளட் பிரஷர் நிச்சயம் ஏறும். எனவேதான் இயேசு சொன்னார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகளுக்கு ரேஷன் கார்டு இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஆனாலும் அவை பாடுகின்றன. தவக்காலத்திலே அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோமா? கவலை உங்களை அழுத்தும் போது, ஆண்டவரே உமது பொறுப்பு என்று, ஆண்டவரே இது உமது பொறுப்பு என்று 5 முறை சொல்லுங்கள். ஆண்டவரே இது உமது பொறுப்பு என்று 5 முறை சொல்லுங்கள். திருப்பாடல் 138:5 நினைவு கூறுங்கள். நான் மன்றாடினேன், நீர் அவனுக்கு மன வலிமை அளித்தீர். கவலை வரும்போது மூச்சை ஆழமாக இழுத்து இறை வார்த்தையை உள்வாங்குவோம். அடுத்தபடியாக கோபம், ஆங்ஸைட்டி, கவலையை விட அடுத்து கோபம். வெடிக்க காத்திருக்கும் எரிமலை, அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கோபம் என்பது மற்றவர் செய்த தவறுக்காக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளும் ஒரு விஷயம். உங்கள் கோபம் கதிரவன் மறையும் முன்னரே தனியட்டும் என்று எபேசியர் திருமுகத்திலே தூய பவுல் கூறுகிறார். கோபம் என்பது சாத்தான் உங்கள் இதயத்திற்கு நுழைய திறந்து வைக்கும் ஒரு பின்வாசல் கதவு. ஒருவர் கோபத்தில் தன் கையில் இருந்த விலையுண்ட செல்போனை தூக்கி எறிந்தார். போன் உடைந்தது. ஆனால் பிரச்சனை அப்படியே இருந்தது. இப்போது பிரச்சனையும் இருக்கிறது. போன் வாங்கிய கடனும் இஎம்ஐ இருக்கிறது. கோபம் எப்போதும் லாபத்தை தராது. கோபம் ஒருபோதும் லாபத்தை தராது, நஷ்டத்தையே தரும். காயின் கோபப்பட்டான், விவிலியத்திலே பார்க்கிறோம். அது கொலையில் முடிந்தது. ஆனால் யோசேப்பு தன் சகோதரர் செய்த தீமையை கோபப்படாமல் அவர்களை மன்னித்தார். அங்கேதான் அவருக்கு மன வலிமை கிடைத்தது. இந்த தவ காலத்திலே நாம் காயினை போல இருக்க போறோமா அல்லது யோசேப்பை போல இருக்க போறோமா? தியானிப்போம். கோபம் வரும்போது உடனடியாக பேச வேண்டாம். அமைதி நோன்பு இடுங்கள். 10 முதல் 1 வரை பின்னோக்கி எண்ணுங்கள். ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையில் இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுங்கள். கோபம் வரும்போது உங்கள் நாக்கு சாத்தான் வசம் போகாமல் இருக்க இது ஒரு சிறந்த ஆன்மீக தடுப்பூசி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கவலையும் கோபத்தையும் மன வலிமையாக எப்படி மாற்ற முடியும்? தாவீது அரசர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அதுதான் திருப்பாடல் 138:3. நான் மன்றாடிய நாளில். உங்கள் கவலைகள் ஒரு பட்டியலாக எழுதுங்கள். அதை அப்படியே ஜெபமாக மாற்றுங்கள். ஆண்டவரே, என் மகனின் படிப்பு கவலையாக இருக்கிறது என்பதை, ஆண்டவரே, என் மகனின் படிப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். கோபத்தை பொறுமையாக மாற்றுங்கள். யாராவது உங்களை எரிச்சலூட்டினால், அவதூறு வார்த்தைகள் பேசினால், இல்லாத பொல்லா சொன்னால், அவர்களை ஆன்மீக பயிற்சிக்கான கருவியாக பாருங்கள். இதன் வழியாக ஆண்டவரின் பொறுமையை சோதிக்கிறார். நான் இதில் தேர வேண்டும் என்று நினைவுறுத்துங்கள். சாத்தான் உங்களை கவலைப்பட வைக்கும் போது நீங்கள் சத்தமாக ஒரு புகழ்ச்சி பாடலை பாடுங்கள். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். அவனுக்கு புகழ்ச்சி பாடல் பிடிக்காது, உடனே ஓடிவிடுவான். தவக்காலம் என்பது ஒரு கவலைப்படுவதற்கான காலம் அல்ல, கடவுளிடம் ஒப்படைப்பதற்கான காலம். கோபப்பட்டு மற்றவர்களை எரிப்பதற்கான காலம் அல்ல, அன்பால் மற்றவர்களை உருவாக்குவதற்கான காலம். இந்த பாரம் கவலை வருகிற போது திருப்பாடல் 38:3 எடுத்துக் கொள்ளுங்கள். என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று சொல்லுங்கள். கோபம் வருகிற போது, ஆண்டவரே, உமது அமைதியை தாரும் என்று சொல்லுங்கள். கவலை வருகிற போது என் மனதிற்கு அமைதிகளை வலிமை அளித்தீர். கோபம் வருகிற போது, ஆண்டவரே, எனக்கு அமைதியை தாரும் என்று இந்த 2 வார்த்தைகளை நாம் உச்சரித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய வல்லமை, மகிமை நம்மோடு என்று இருக்கட்டும். ஆமென்.